வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.2ல் 5வது கணக்கு பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ, எழுத்தர்கள் சி, மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். ஏ, சி, எம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதிய முறையே ஏவுக்கு எவ்வளோ 10,000, சிக்கு 25,000, எம்முக்கு 50,000, இக்கு 1,00,000 தராங்க ஆகும். இப்போ A1, A2, A3, A4, A5 உதவியாளர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. நம்ம C1, C2, C3, C4 எழுத்தர்கள் 4 பேர், M1, M2, M3 ஆகியோர் மேலாளர்கள் 3 பேர், E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் 2 பேர். சொல்லிட்டாங்களா? இப்போ நமக்கு என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள். வரிசை ஜோடி அமைக்க சொல்கிறாங்க, அம்புக்குறி படம் வரைய சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கப்பட்டுள்ளதை எழுதிக்கணும். எப்படி எழுதலான்னு பாருங்கள். உதவியாளர்கள் ஏ, எழுத்தர்கள் சி, மேலாளர்கள் எம், நிர்வாகிகள் இ. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் ஏவுக்கு 10,000, சிக்கு 25,000, எம்முக்கு 50,000, இக்கு 1,00,000. இப்போ 10,000த்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 10,000க்கு 5 பேர், A1, A2, A3, A4, A5. 25,000க்கு 4 பேர், 50,000க்கு 3 பேர், அதான் நிர்வாகிகள் 2 பேர் வேலை செய்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கொடுக்கப்பட்டதில் எழுதியாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வரிசை ஜோடி அம்புக்குறி படம் வரையணும். வரிசை ஜோடி அம்புக்குறி படம் வரையணும்னா நமக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா எக்ஸு ஒய் வேணும். அந்த எக்ஸு ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எக்ஸு என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் எக்ஸு ஒய்க்கு கொடுக்குற ஊதியமாக. இப்போ ஒய் என்பவர்னா ஒய் யாருன்னா ஒரு பணியாளர், ஒரு ஒர்க்கராக இருப்பார். அவருக்கு கொடுக்குற ஊதியம் தான் எக்ஸு. அப்போ எக்ஸ் என்னது? ஊதியம். எக்ஸு என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். இந்த எக்ஸ்னா ஊதியம். இதை தான் எடுத்துகிட்டு போய் யாருக்கு தராங்க? ஒய் என்ற ஒரு பணியாளர்களுக்கு தராங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்னா என்னது? ஊதியம், ஒய்னா பணியாளர்கள். அப்போ எக்ஸ் ஒய்யை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எக்ஸ்னா ஊதியம், ஒய்னா பணியாளர்கள். இப்போ எவ்வளோ ஊதியம் தராங்க? 10,000 தராங்க. 10,000 யாருக்கு? 5 பேருக்கு. யார்? உதவியாளர்கள் 5 பேருக்கு 10,000 தராங்கப்பா. அதுக்கப்புறமேட்டு 25,000 தராங்க. யாருக்கு? மேலாளர்களுக்கு 25,000 தராங்க. 4 பேர் மேலாளராக வேலை செய்கிறாங்க. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு 50,000 எத்தனை பேருக்கு தராங்க? 3 பேருக்கு தராங்க. மேலாளர் 25,000 எழுத்தர்களுக்கு தராங்க. 50,000 மேலாளர்களுக்கு தராங்க. அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், 1,00,000 யாருக்கு தராங்க? நிர்வாகிகளுக்கு தராங்க. நிர்வாகிகள் எத்தனை பேர்? 2 பேர் தான். இப்போ இவங்க 2 பேருக்கு மட்டும் 1,00,000 தராங்க. சரிங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருக்க டேட்டா. இப்போ இந்த டேட்டா வச்சு வரிசை ஜோடி பண்ண சொல்கிறாங்க. நம்மளுக்கு வரிசை ஜோடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? எக்ஸு தேவை, ஒய் தேவை. எக்ஸும் கிடச்சிருச்சு, ஒய்யும் கிடச்சிருச்சு. இப்போ எப்படி வரிசை ஜோடி பண்ணலாம்? எக்ஸ் கிராஸ் ஒய் இப்படி எழுதுனீங்கன்னா எப்படி வரிசை ஜோடி? இதை கொஞ்சம் பெருசாக எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கிராஸ்ன்ற சிம்பிள் கரெக்டாக தெரியும். கணத்தை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 10,000 எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கூடையும் ஜோடி பண்ணணும். 25,000 இது கூட ஜோடி பண்ணணும். 50,000 இது கூட ஜோடி பண்ணணும். 1,00,000 இது கூட ஜோடி பண்ணால் முடிஞ்சிச்சு. அப்போ 10,000 A1, 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000, A4, 10,000, A5. 10,000 ஊதியத்தை எடுத்து போயிட்டு நம்ம A1, A2 கூட வரிசை ஜோடி பண்ணியாச்சு. அப்புறம் 25,000 C1, C2, C3, C4 கூட பண்ணோம். 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. சரிங்களா? லாஸ்ட்டு 1,00,000, 1,00,000, E1, 1,00,000, E2. இதான் நம்ம வரிசை ஜோடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். கொஷின் தான் பெருசாக இருக்கும், ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், புரிஞ்சுக்கிட்டால் போதும். ரெண்டாவது என்ன கேட்குறாங்க? அம்புக்குறி படம் கேட்குறாங்க.
அம்புக்குறி படமும் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். அம்புக்குறி படம் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போடுற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸு, இது ஒய்இ, இது ரிலேஷனு. எவ்வளோ ஊதியம்? 10,000, 25,000. எக்ஸ்னா ஊதியம், ஒய்னா பணியாளர்கள் தெரியும் நமக்கு. 50,000, 1,00,000. ஒய் யார் யார்? A1, A2, A3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A5 வரைக்கும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது C1 யார்? எழுத்தர்கள். C1, C2, C3, C4, C5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M1 மேலாளர்கள். M1, M2, M3 3 பேர். லாஸ்ட்டு நிர்வாகிகள் E1, E2. அப்போ 10,000 யார் யார் வாங்குறாங்க? ஏ எல்லாருமே 10,000 வாங்குறாங்க. அப்போ இங்கே இப்படி போட வேண்டியதுதான். நம்ம இங்கே ஒரு பாயிண்ட்லேயே இந்த 5த்துக்கு போடணும். போட்டு இப்படி அம்புக்குறி போகணும். ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி நீட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் 25,000 யார் யார் வாங்குறா? C1 வாங்குறாங்க, C2 வாங்குறாங்க, C3 வாங்குறாங்க, C4 வாங்குறாங்க. 50,000 யார் வாங்குறா? C5 இல்லை, C4 வரைக்கும் தானே. M1 வாங்குறாங்க, M2 வாங்குறாங்க, M3 வாங்குறாங்க. 1,00,000 யார் வாங்குறா? E2 வாங்குறாங்க, E1 வாங்குறாங்க. சரிங்களா? இப்படி தான் நம்ம அம்புக்குறி படமும் வரிசை ஜோடியும் கேட்டு வந்தாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.